இது பாடுகளின் பாதைக்கு நாம் வருகின்ற போது இந்த வரைபடம் தான் வியா தோலோரோசா, ஆண்டவருடைய பாடுகள். ஆண்டவர் இங்கிருந்து அவர் புறப்பட்டு ஒலிவ மலை பகுதியில் இருந்து அவர் புறப்பட்டு அவர் ஹோலி செப்பல்கர் இங்கே இருக்கிறது, அங்குதான் ஆண்டவருடைய கல்லறை. அவரை கடைசியில் இங்கு வந்து ஹெரட்ஸ் பேலஸ் இங்கே இதுவரை இங்கு வருகிறார். இதுவரை இந்த புனித பாதையாக நமக்கு பாடுகளின் பாதையாக சொல்லப்படுகிறது. இங்கு நாம் பார்க்கின்ற பாதை இந்த பாடுகள் ஒலிவ மலைக்கு செல்லுகின்ற பகுதி. பெரிய வியாழன் இடங்கள். பிரியமானவர்களே, பெரிய வியாழன் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தியது, ஆண்டவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவியது, ஆண்டவர் அன்பு கட்டளை கொடுத்தது. இந்த பெரிய வியாழனில் நாமும் நம்மையே மெசியாவோடு சேர்ந்து பிறருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்ற செய்தியும், அதை முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்ற செய்தியை இந்த படத்தில் நமது மறைந்த முன்னாள் திருத்தந்தை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதை தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய இரா உணவு நடந்த இடம் மேல்மாடி அறை, அப்பர் ரூம். இது செனாக்குல் என்று அழைக்கப்படுகிறது. செனாக்குலினா என்ற இன்னொரு அறையும் இருக்கிறது. அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தான் பாடுபட போவதற்கு முந்தைய நாள் அவர் சீடர்களை எல்லாம் அழைத்து, உங்களோடு நான் பாஸ்கா உணவை உண்ண ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி பெத்பகே என்ற இடத்தில் ஆண்டவர் அங்கு சென்று ஒரு மேல் மாடியை அவர் ஏற்பாடு செய்கிறார். இந்த மேல் மாடி தான் இங்கே இருக்கின்ற இந்த படம், செனாக்குல். இது கீழே இருக்கின்ற தளம். இதற்கு மேலே இருப்பதுதான் அந்த ஃப்ளோர், மேல் மாடி. ஆண்டவர் இரா உணவு ஏற்படுத்திய இடம். அந்த இடத்தில் நாம் போவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் 8ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தை எருசலேமில் கிறிஸ்தவர்களை எல்லாம் அடித்து எருசலேமை கைப்பற்றி அந்த இடத்தை வைத்துக் கொண்டார்கள். ஆகவே இதற்கு மேலே இருக்கின்ற இந்த இடம், ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய அந்த இடம், இப்போது இஸ்லாமியருடைய மாஸ்காக, மசூதியாக இருக்கிறது. அங்கு யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை. கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் யாருக்கும் செல்ல அங்கு அனுமதி இல்லை. கீழே இந்த பகுதியிலும் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு என்று. நம் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு. மேலும் 4 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய இடம் இந்த மேல்மாடி. உதாரணமாக திருமுழுக்கு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த மேல்மாடியில் தான் இருந்த கதவுகளை அடைத்திருந்த, இதற்கு மேல் இருந்த அந்த அறையில் கதவுகளை அடைத்திருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று திருமுழுக்கு கொடுக்க சொன்ன இடம் முதல் சாக்ரமென்ட். இரண்டாவது திருவருட்சாதனம், உறுதி பூசுதல், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தூய ஆவியானவரை கொடுத்த அந்த இடம் அதே மேல் மாடி. அடுத்து நற்கருணை ஏற்படுத்திய இடம், லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து ஆண்டவர் நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்ன இடம். அடுத்து ஒப்புரவு, இந்த ஒரு 4வது திருவருட்சாதனத்தையும் ஆண்டவர் அங்குதான் அது நிகழ்த்தினார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்ன இடம். ஆகவே 4 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய இந்த இடம் நமது கையில் இல்லை. அதை இஸ்லாமியர்களுடைய மசூதியாக இருக்கிறது. கீழே உள்ள இடமும் அது நாம் யாரும் ஜெபிக்க முடியாது, விவிலியம் கொண்டு போக முடியாது, ரோசரி எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைத்துவிட்டு நாம் கேமரா அது மட்டும்தான் எடுத்து செல்ல வேண்டும். இது இஸ்ராயல் அமைச்சகத்து காப்புத்துறையின் கையில் அது இருக்கிறது. ஆகவே முழுவதுமாக நம்மை சோதனை செய்துதான் அவர்கள் உள்ளே அனுப்புவார்கள். எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸும் எடுத்து செல்லக்கூடாது. ஆனால் இதற்கு திருத்தூதர்களும் ஆண்டவரும் பயன்படுத்திய இந்த இடம் என்பதற்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. உதாரணமாக இந்த தூணில், இங்கே நான் அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த தூணில் அங்கு கிறிஸ்தவ சிம்பல்கள் இருக்கின்றன. இங்கே இருப்பது பெலிகான் பறவை. பெலிகான் பறவை தன்னுடைய அலகால் இதயத்தை கிழித்து அங்கிருந்த இரத்தத்தை தன்னுடைய பெலிகான் குஞ்சுகளுக்கு கொடுப்பதை இந்த படம் இங்கே காட்டுகிறது. இந்த சிற்பம் இருக்கிறது. அடுத்து திராட்சை கொடிகள்
சிற்பம் இங்கு இருக்கிறது. யோவான் 15 ஆண்டவர் சொன்னது நானே திராட்சை செடி என்று. அதே போல இங்கு ஒரு ஆட்டுக்குட்டி அமர்ந்திருக்கிறது. திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் செம்மறியானவர் அவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் இருக்கிறது. ஆகவே இங்கு நாம் ஜெபிப்பதற்கோ அல்லது மற்ற கலந்துரையாடுவதற்கோ சமயத்தை பற்றி சொல்லுவதற்கோ எதுவும் அனுமதி இல்லை. இங்கே இந்த கீழ் அறையில், இந்த செனாக்கல் இந்த அறையில் இங்கு உள்ளே தாவீதினுடைய கல்லறை இங்கு இருக்கிறது. இங்கு யூதர்கள் அவர்கள் சென்று வழிபடுகிறார்கள், அங்கே ஜெபிக்கிறார்கள். ஆக 3 மதங்களும் சங்கமிக்கின்ற ஒரு இடம் இந்த இடம். பிரியமானவர்களே, இங்கு நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்பினோம். ஏனென்றால் உலகெங்கும் வந்த நாங்கள் 40 குருக்கள் அந்த இடத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இது முக்கியமான இடம். எங்களுக்கும் ஒரு பெரிய வியாழன் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக. ஆக அது வாய்ப்பு இல்லை. ஆதலால் அங்கு இருக்கின்ற கப்புச்சின் துறவிகள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கட்டிடத்துக்கு பின்னால் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இதற்கு பெயர் செனாக்குல், இதற்கு பெயர் செனாக்குலீனா, சிறிய ஒரு மேல்மாடி அறை. அந்த அறைக்கு பின்னால் அது இருக்கிறது. அங்கே இங்கே இந்த வார்ப்பு சிற்பம் பீடத்தில் இருக்கிறது. 12 சீடர்கள், இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அதிலும் அருமையாக அவர்கள் வடித்திருக்க. இங்கே அன்னை மரியா இருக்கிறார், இந்த படத்தில் சரியாக தெரியவில்லை. இந்த படத்தில் எல்லோரும் இயேசுவோடு இணைந்து இருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் இயேசுவோடு விலகி இருக்கின்றார். ஆக இது யார் என்று உங்களுக்கு தெரியும். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆக இயேசுவோடு இணைந்து இல்லாத நேரங்களில் திருப்பலி, ஜெபம், இறைவார்த்தை மற்றும் ஆண்டவருடைய அன்பில் இருப்பது, திருச்சபையோடு இணைந்திருப்பது இப்படி இல்லை என்றால் சாத்தான் புகுந்து விடுவான். சிற்பம் நமக்கு காட்டுகிறது. நாங்கள் அனைவரும் அந்த மேல்மாடி செனாக்குலினா அறையில் நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுத்தோம். திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு எங்களுடைய குருத்துவ வாக்குறுதிகளை நாங்கள் புதுப்பித்தோம். ஒவ்வொரு புனித வாரத்திலும் குருக்கள் அனைவரும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும், குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் ஆயரோடு ஏழ்மை, கீழ்ப்படிதல் இவற்றை நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஆக இங்கும் நாங்கள் புதுப்பித்தோம். அப்படி நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற போது இங்கு நற்கரணை பேழை எங்கு இருக்கிறது என்று நாங்கள் தேடி பார்த்தோம். இறுதியில் நற்கரணையின் போது நாங்கள் கண்டுபிடித்தோம், இந்த நற்கரணை பேழை கிறிஸ்துவனுடைய இதயத்தில் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் டபர்னக்கல். ஆகவே கிறிஸ்துவனுடைய இதயம்தான் அவர் உரைகின்ற இடம் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது இந்த வார்ப்பு சிற்பங்கள். இங்கே அன்னை மரியா இருக்கிறார். இதுதான் திரு அவை பிறந்த இடம். இந்த செனாக்கல் மேல்மாடி தான் திரு அவை பிறந்த இடம். ஈஸ்டருக்கு பின்னால் நாம் அதை பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 12 வசனங்கள் வரை. திருத்தூதர்கள் அனைவரும் சோர்ந்திருந்த போது அன்னை மரியா உடனிருந்து அவர்களை தேற்றினார். ஆக இந்த இடம் பெரிய வியாழன் இடம். அடுத்து இந்த இடம் நற்கரணை ஏற்படுத்திய இடம்.